لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய்க்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைகளை பார்த்து வருகிறோம். அந்த வழிமுறைகளை நம்முடைய வாழ்நாளில் கொண்டு வந்து அல்லாஹ்விடத்தில் முழுமையான கூலியை பெறுவதற்காக நாம் அனைவரும் முயற்சி செய்து வருகிறோம். அந்த வரிசையில் துவா செய்கிற விஷயங்களை பற்றி நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஜமாத் தொழுகையை பொறுத்த வரைக்கும் இமாமுக்கும் பின்னால் தொழக்கூடிய தொழுகையாளருக்குமான தொடர்பு என்னவென்றால், அல்லாஹ் அக்பர் சொன்னதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். அதனால் தொழுது முடிந்த பிறகு அவசரமாக சென்று விடாமல் ஒரு நிமிடம் அல்லது 2 நிமிடம் உட்கார்ந்து சில துவாக்களை அல்லாஹ்ட்ட கேட்டு நன்மையை பெற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். இப்படி நிறைய துவாக்கள் இருக்குது. அதையெல்லாம் நாம் மனசில் வைத்துக்கொண்டு ஒரு நாளைக்கு ஒரு துவா 2 துவா அப்படி சொல்லி மாற்றி இன்ஷால்லா நாமெல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிற அந்த துவா என்னன்னு சொன்னாக்கா, புகாரில் 1154வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. உபாதா இருக்கிற சாமி ரலியல்லாஹு அன்ஹு வந்து அறிவிக்கிறார், மன் தஆர மினல் லைலி. இந்த வாசகம் இப்படி தொடங்குகிறது, மன் தஆர மினல் லைலி. நடு இரவில யாருக்கு விழிப்பு வருகிறதோ அப்படின்னு தொடங்குகிறது. அது என்ன விழிப்பு வருகிறதோ என்று சொன்னால் அலாரம் வைத்துக் கொண்டு இருக்கிற அந்த டைப்பு கிடையாது. உதாரணம் பக்கத்துக்கு நம்ம என்ன அலாரம் வச்சுதான் எழுதிருக்கோம் இல்லையா, அது வந்து செயற்கையான விழிப்பு. அது செயற்கையாக நம்மளாக ஏற்படுத்தி கொண்டு ஒரு செட்டப் வைத்துக் கொண்டு விழிக்கிற விழிப்பு வேறு. இன்னொன்று அல்லாஹ் புறத்திலிருந்து எழுப்பி விடுகிற ஒரு முறை ஒன்று இருக்குது. அதை பற்றி நான் பேசுறாங்க. தாரணா என்று சொன்னால் அல்லாஹ் புறத்திலிருந்து சில பேர்கள் அல்லாஹ் அந்த நடுநிசையில் அல்லாஹ் எழுப்பி விடுவார். அதாவது விழிப்பு வந்து விடும். அது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற பாக்கியம் இல்லை. இது விவாதத்துகளை அதிகமாகவும் திக்ருகளை அதிகமாகவும் வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபாடு கொண்டவர்களுக்குமான தொடர்பு என்பது அல்லாஹ்வுக்கும் அந்த மனிதருக்குமான தொடர்பு வந்து ஏற்படுவது. முக்கர்ரபூன்னு நம்ம சொன்ன முடியாது போன வாரம். அதான் முக்கர்ரபூன், அல்லாஹ் விட்ட நெருக்கமாக ஆக்கி வைக்கப்பட்டவர்களுக்கான தொடர்பு அது. அப்படி எழுந்திருக்கும் பொழுது, எழுந்திருக்குன்னு அவசியம் இல்லை, முழிப்பு வரும் பொழுது சில திக்ருகளை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ஹதீஸ்ல என்ன சொல்லணுமா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தை எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா 3ஆம் கலிமான்னு படிச்சிருக்கணும் சின்ன பிள்ளையில. 5 கலிமா சொல்லி கொடுத்தாங்கல்ல, அப்புறமா வந்து ஒரு கலிமா தான் சொல்லி அதெல்லாம் டெமாலிஷ் பண்ணாங்க இல்லையா நம்மளுங்க. ஆனால் 5 கலிமாக்கள் வந்து வேறு வேறு இடங்கள் இருக்க தான் செய்யுது. ஹதீஸ் ஆய்வு செய்யும்போது திக்ருகள் என்ற பெயரில் நம்ம சின்ன பிள்ளைகளை வந்து ஓதும்போது 5 கலிமாக்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த 5 கலிமாக்கள் வேறு வேறு இடங்களில் ஹதீஸ் இருக்க தான் செய்யுது. இந்த கலிமா கூட சின்ன பிள்ளை 3ஆம் கலிமான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை நைட்டில் சொல்லிடணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு முதல் வார்த்தையை அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். நம்ம சாதாரணமாக சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்றோம்ல தொழுகைக்கு பிறகு. ஆனால் அந்த நடுநிசையில முதல்ல அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ், 2ஆவதாக சுப்ஹானல்லாஹ், 3ஆவதாக லா இலாஹ இல்லல்லாஹ், 4ஆவதாக அல்லாஹ் அக்பர். இதுக்கு பிறகு சொல்லணும். அந்த கலிமாவை சொல்லியிருக்கணும். அதுக்கு பிறகு என்னது, முதல்ல அல்ஹம்துலில்லாஹ், 2ஆவது சுப்ஹானல்லாஹ், 3ஆவது லா இலாஹ இல்லல்லாஹ், 4ஆவது அல்லாஹ் அக்பர். அப்படி சொல்லிட்டு திருப்பி வந்து அல்லாஹ் மக்ஃபிர்லி, யாரெல்லாம் என்னை மன்னித்து விடு
அப்படின்னு அந்த மகுபிரணி என்ற வார்த்தையை பயன்படுத்திக்கணும். அல்லாஹும் மகுபிரணி, யாரும் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு ஒருவேளை அவர் வந்து படுத்துக்கொண்டு துவா செய்தால் உஸ்பி ஜீபல் அது இப்படியே வாசகத்தில் இருக்குது. அவர்களுக்கு வந்து அவர்கள் கேட்கிற அந்த துவாவுக்கு அல்ல நிச்சயமாக பதிலளித்து விடுவான் அப்படின்னு அர்த்தம். அது தொழுகையை பற்றி அங்கே பேசல. சாதாரண மீட்பு வரும் பொழுது இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு அப்பே அல்லாஹ் மக்ஃபிரனி சொல்லிவிட்டு திருப்பி வந்து அப்படியே துவா செய்யறது. மனசுக்குள்ளேயோ அல்லது கையெழுத்து கூட அவசியம் இல்லை. மனசுக்குள்ள தான் பேசுவாங்க. எப்பயுமே மனதுக்குள்ள பேசுகிற அந்த விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசும்போது வாழமும் அறிந்து கொள்ளுங்கள் அன்னல்லாக எவ்வளவு பைனல் மறிய கல்வி அப்படின்னு ஒரு வாசகத்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறார். குர்ஆன்ல இருக்குது. 8வது அத்தியாயம் 24வது வசனம் நினைக்கிறேன். அந்த வசனத்துக்குள்ள இடையில வரும் இந்த வார்த்தை, நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். நம்மை பார்த்து, அதாவது யாரும் சொல்ற எல்லாரும் கிடையாது. யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு நல்ல செய்கிறார்களோ, தொழுகையை வந்து கரெக்டாக நிறைவேற்றுகிறார்களோ, திக்ர்கள் செய்கிறார்களோ, சுன்னத்தான நபிலான தொழுகைகளை வந்து நிறைவேற்றுகிறார்களோ, முழுவதுமாக மனதை இபாதத்தின் பக்கம் செலுத்துகிறார்களோ, அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வேளமோ நீங்கள் முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். என்னன்னு சொன்னாக்கா, நிச்சயமாக அல்லாஹ் அந்த மனிதனுக்கும் இதயத்துக்கும் இடையிலே அல்லாஹ் சுற்றி கொண்டு இருக்கிறான். சுற்றி கொண்டு எப்படி சுற்றி கொண்டிருக்கிறான்? அதுக்கு வேறு ஆயத்தங்களை பார்க்கும்போது அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான். நாம் நினைப்பதை செவியிருக்கிறான். நல்லா புரிஞ்சுக்கங்க. நினைப்பதை செவியிருக்கின்ற ஆற்றல் பெற்றதுதான் அந்த நாம் வணங்குகிற அல்லாஹ். அப்போ உள்ளத்தின் அடித்தளத்தில் எதை நினைக்கிறோமோ அந்த நினைப்புக்குள்ளாக நாம் செய்கிற துவாக்களை எல்லாம் அந்த இரவுல வந்து கபலாக்குவதாக இந்த ஹதீஸ் பேசுகிறார். குர்ஆன் ஹதீஸ் கரெக்டாக மேட்சாக இருக்குங்க. அப்போ அந்த டைப்பு வந்து நாம் வந்து கடைபிடிச்சாருச்சாரா தொழுவிட வேண்டியது. அது பின்னாடி சொல்கிறாங்க, அவங்க சேலக்கு கேட்குறாங்க, நான் தொழுவிடுமா யாரை சொல்கிறா என்னன்னு சொல்லும்போது, அப்போ இதா சந்தைத்த ஒருவேளை தொழுகை என்று சொன்னால் உலக நன்மையாக மாறிவிடும் என்ற வாசகத்தை அடிஷனலாக அங்கே இன்னொரு அதிசயம் அதில் போடுறாங்க. இன்னொரு சங்கத்தை கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்லப்படுகிறது. அப்போ முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் அந்த இரவுல அல்லாஹ்வை எழுப்பப்பட்டு ஒருவேளை விழிப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் அது மிகப்பெரிய பாக்கியம் என்றும் வேறு ஒரு அதிசயம் சொல்றாங்க. நம்ம தூக்கம் வரமாட்டாங்கன்னு நினைப்போம். தூக்கம் வரமாட்டது இல்லை. அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களே அந்த இரவுகளை வந்து முடிக்க சார். அந்த இரவு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 2:30 மணி 3 மணி வாக்கில் 3 அப்படி தகத்துடைய நேரம் ஆரம்பிச்சிருது. ஒருவேளை சொல்லப்பட்ட தகத்துடைய அந்த வழக்கமாக இருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹ் செய்யலாம். ஆனால் அந்த தகத்துக்கு வந்து நம்ம அலாத செட் பண்ணி எழுந்திருக்கிற விஷயத்தை பற்றி இங்கே பேசுகிறார். சில நேரம் வந்து அந்த விழிப்பு வரும், சில நேரம் வராது. அதை தொடர்ந்து வரலாம் சில பேருக்கு. அதை நமக்கு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்க முடியாது. அது அல்லாஹ் அந்த மனிதனுக்குமான தொடர்பு என்று ரசூல் சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இந்த வாசகங்கள் சார்லாம் நம்ம வந்து ஏற்கனவே தெரிஞ்ச வாசகம் தான், கொஞ்சம் வந்து லைனை மட்டும் மாற்றி போடணும். வேற ஒன்று எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான் இருக்குது. அப்படி ஒருவேளை கனிமா எல்லாருக்கும் ஓரளவு தெரியதான் செய்யும். ஒருவேளை தெரியலன்னு சொன்ன கூட குறைஞ்சபட்சம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லலாம். அந்த நேரத்தில் யாருக்கும் ஒன்றுமே தெரியல, சில பெரியவர்களுக்கு ஒன்றுமே தெரிஞ்சா கூட விழிப்பு வந்தோன்னு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லணும். அதெல்லாம் வேறு துவாக்கள்லாம் இருக்குது சார். இன்னும் சில துவாக்களை அந்த நேரத்தில் வந்து கபலாக்குவதற்காக ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. அந்த விஷயங்கள் சில வருகின்ற வரங்கள் நம்ம பார்ப்போம். அப்போ இதையெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்தும் போது நம்முடைய பதிவு புத்தகத்தில் நன்மையுடைய பதிவு புத்தகத்தில் அதிகமாக ஆட் ஆகிக்கொண்டே இருக்கும். எப்பொழுது நம்முடைய காலங்கள் சில வயது ஏற 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 நம்முடைய நன்மைகளுடைய அந்த பதிவு புத்தகத்தில் வந்து அதிகமாக நம்ம என்ன செய்யணும், அதை வந்து சேர்த்துக்கொண்டே இருக்க வேண்டும். இப்போ 5 நேரம் தொழுகிறோம் சொன்னா அர்த்தம் காலையில் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும், நம்மளுடைய நன்மை அதிகமாகும். லோகருக்கு வந்திருக்கும், அசரம் விசா வந்திருக்கும், திக்க செஞ்சிருக்கும். இப்படி ஒவ்வொரு நாளும் வயசு ஆக ஆக நம்மளுடைய அமல்களும் அதில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்க. அதனால் ஒரு எந்த விஷயத்தை செய்வதாலும் கொஞ்சமாக செஞ்சால் கூட அதை தொடர்ந்து செய்யக்கூடியதாக நாம் முயற்சி வைத்துக் கொள்ள வேண்டும். உள்ளத்தோடு அல்லாஹ் பேசுகிறார் என்ற காரணத்தினால மேக்சிமம் வந்து நம்முடைய செயல்பாடுகளை வெளியே தெரியாமல் நம்ம செஞ்சு பழகணும். திக்ருகளை வெளிப்படையாக சொல்லாமல் இதயத்தில் வந்து பிராக்டிஸ் எடுத்துடணும். அது இதயத்துக்குள்ள பிராக்டிஸ் எடுத்து முதல்ல வெளியே சொல்லி பழகணும். அப்புறம் இதயத்துக்குள்ளேயே அந்த ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ் வந்து அந்த திக்ரு உள்ள இதயமாக எல்லாம் ஆக்கி வைத்து விடுவான்.
அங்கதான் அல்லாஹ் பேசுகிறான், அல்லாஹ் பிக்ரி இல்லாஹி தத்மையினுல் குலூப். அங்க கூட நம்ம பார்த்தா கூப்பிடுறோம், எல்லாரையும் கூப்பிடல. அந்த ஆயத்துல கூட யார் வல்லவீன ஆமனும், யார் நம்பிக்கை கொண்டிருக்காங்களோ தத்மையினுல் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள்லாம் அமைதி அடைந்து விடுகிறது. அப்ப அமைதி அடைவதற்கு என்ன ரீசன் சொன்னாக்கா, அல்லாஹ்வை பற்றி நினைத்துக் கொண்டு உள்ளத்தை நினைத்துக் கொண்டே இருக்கிறது. அது டைம் இல்லை, நினைப்பதற்கு என்ன டைம், வேற செய்து கொண்டே நினைக்கலாம். அப்ப அங்க வெட்டி பேச்சு இல்லாமல் போகும். பல ப்ராப்ளங்கள் நம்முடைய உள்ளத்துல தாக்காம ஆகிடும். அதுக்கு பிறகு நன்மையை எதிர்பார்த்து அல்லாஹ்வை முன்னிறுத்தி விவாதம் செய்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் அந்த ஸ்டேட்டஸ் நமக்கு கொடுத்துருவோம். அந்த நிலைமை அடைவதற்கு நாம் எல்லாம் பாடுபட வேண்டும். அது இது போன்ற நன்மைக்குரிய செயல்களை எல்லாம் செய்து கொண்டே அல்லாஹை நாம் தொழுவதோடு நன்மைக்குரிய செயல் அதிகமாக செய்து கொண்டே இருக்க வேண்டும். பலரும் நம் அனைவருக்கும் அருள் வாய்ப்பானாக. ராசல் இந்த தாக்கி கட்டுறாருமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ் வ பிஹம்திஹி.